கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக்கட்டும். இதோ 2025 ஆண்டின் 2ஆம் மாதத்திற்கு வந்திருக்கிறோம் என்பதை நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? இப்பொழுதுதான் வருஷம் பிறந்தது போல காணப்பட்டது. ஒரு மாதம் முடிந்து விட்டது. தேவ தயவு நம்மோடு கூட இருக்கிறது என்பதை ஜனவரி மாதம் நிரூபித்து காண்பித்திருக்கிறது. வானத்திலிருந்து தேவ ஆசீர்வாதங்கள் நமக்கு இறங்கி வருகின்றது. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த மாதத்திலே நீங்கள் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவன், அப்பம், பலன் அத்தனையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவோ அதிகமாகவோ நீங்கள் பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் நிச்சயமாக நம்புகிறேன். இந்த மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும், இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பாய் சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாயிருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவசபை ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் மற்றும் அகில உலகத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற அருமையான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். இரண்டத்தனையான பலன் வரும். நீங்கள் பட்ட வெட்கம், அவமானம், சோர்வுகள் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் இரண்டத்தனையான பலனை தருவார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில நான் பார்க்கும்போது அவன் தன்னுடைய தரிசனத்தை தான் சொன்னான், சொப்பனத்தை தான் சொன்னான். அங்கிருந்து ஆரம்பித்தது அவனுக்கு போரா காலம். ஒருவேளை நாமும் அதே போலதான் கர்த்தர் எனக்கு அப்படி வெளிப்படுத்தினார், அப்படி செய்தார், இப்படி சொன்னார், வாக்குத்தத்தம் தந்தார் என்று சொல்லி நாம் சந்தோஷப்பட்டு அடுத்தடுத்து இனி எனக்கு நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் ஆச்சரியமா இருக்க போகிறது என்று நம்பிதான் நாம் களம் இறங்கி இருந்திருப்போம். ஆனால் வெட்கத்திற்கு மேலே வெட்கம், அவமானத்திற்கு மேலே அவமானம், இலச்சைக்கு மேலே இலச்சை என்று சொல்லுகிற கடினமான பாதைகள். யோசேப்புக்கு அவன் சொன்ன நேரம் முதற்கொண்டு சகோதரர் பகைத்தார்கள், தாய் தந்தை வெறுத்தார்கள். அவனுடைய பாதை கடினமான பாதையாக போய்கொண்டிருந்தது. வெட்கத்திற்கு அடுத்து வெட்கம், லட்சைக்கு அடுத்து லட்சை என்று சொல்லுகிற கடைசி வரைக்கும் அவனுக்கு நிம்மதியே இல்லாத வாழ்க்கை இருந்த பொழுதும் அவன் உறுதியாய் கர்த்தரை நம்பியிருந்தான். வேதவசனம் சொல்லுகிறது, தேவன் யோசேப்போடே இருந்தார், கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் என்று சொல்லி. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த மாதம் வரைக்கும் ஒருவேளை நீங்கள் இந்த அனுபவத்தினூடே கடந்து சென்றிருக்கலாம். But I have a good news for you. நான் உங்களுக்கு நல்ல செய்தி வைத்திருக்கிறேன். இந்த மாதத்தில் கர்த்தர் எந்த அளவிற்காய் நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ, எந்த அளவிற்காய் நீங்கள் தாழ்த்தப்பட்டீர்களோ, எந்த அளவிற்காய் நீங்கள் லட்சங்களை அனுபவித்தீர்களோ, அந்த அளவிற்காய் கர்த்தர் இரட்டிப்பான பலன் தருவார், இரட்டிப்பான சுதந்திரம் தருவார். இழந்ததை கூட கர்த்தர் திரும்ப சுதந்திரமாக்கி தர வல்லவராய் இருக்கிறார் என்பதை நான் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் உங்களோடு கூட சொல்லட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகினாலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உனக்கு மகிமையுமாயிருப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எல்லாம் டபுள் தான். நித்திய வெளிச்சம், அவர்தான் நித்திய மகிமை. இதில் நித்தியம் என்று சொல்லி 2 தடவை நாம் பார்க்கிறோம். அவர் நித்திய மகிழ்ச்சியை அவர்களுக்கு தருகிறது மாத்திரமல்ல, நித்திய சந்தோஷத்தையும் கர்த்தர் தருகிறார். சந்தோஷம் என்பது
மற்றவர்களுக்கு நாம் எடுத்து சொல்லுகிற பகிர்ந்து கொள்ளுகிறது தான் சந்தோஷம். மகிழ்ச்சிங்கிறது உனக்குள்ளேயே ஆனந்த கொண்டாட்டம். தேவப்பிள்ளையே அது நடக்கத்தான் போகிறது. எல்லாம் டபுள் ஆய் இந்த மாதத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான். அவன் கடந்து வந்த பாதையெல்லாம் வெட்கத்தின் பாதை, அவமானத்தின் பாதை. தன்னுடைய சொந்த மனைவி வெறுத்தாள், நண்பர்கள் வெறுத்தார்கள். ஆனால் கர்த்தரை அவன் விடாப்பிடியாய் பற்றி கொண்டான். கடைசியாக இரட்டிப்பான நன்மைகளை அவன் பெற்றுக்கொண்டான். யோபுவிலே நாம் பார்க்கிறோம் 42ஆம் அதிகாரம் கடைசி பகுதியிலே நாம் வாசிக்கும் பொழுது யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனை இரண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லையா? நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். அருமையான வசனம், நீங்கள் அதை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிறோம், எல்லா வெட்கத்தை பார்க்கிறோம், எல்லா பாவத்தை பார்க்கிறோம், எல்லா இலட்சையை பார்க்கிறோம், இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அவற்றையெல்லாம் தள்ளிவிட்டு எது வேண்டுமோ அதை கர்த்தர் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார் என்கிற நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இரண்டத்தனையான வெளிச்சத்தை, இரண்டத்தனையான மகிமையை, இரண்டத்தனையான மகிழ்ச்சியை, இரண்டத்தனையான சந்தோஷத்தை உங்களுக்கு கொண்டு வரப்போகிறது. 2 கொரிந்தியர் 4:17 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்கள். 2 கொரிந்தியர் 4:17 இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி நமக்கு ஆதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. எத்தனை பெரிய சந்தோஷம்! ஆகையினால கடந்த வெட்கத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள், அதை குறித்து நினைத்து கண்ணீர் வடிக்காதிருங்கள். எந்த இடத்துல வெட்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, அந்த இடத்துல மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடப் போகிறார் என்று விசுவாசித்து முன்னேறுங்கள். பிப்ரவரி மாசத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. பிப்ரவரி பிரயோஜனவரி அப்படியாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வேறொரு வசனம் கூட நான் உங்களுக்கு வாசிக்கட்டும். சங்கீதம் 16:11 இவ்வாறாக சொல்லி இருக்கிறது. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. வேற என்ன வேணும்? கர்த்தர் பக்கத்திலே சகலவற்றையும் வைத்திருக்கிறார், அள்ளி கொடுக்கிறதற்கு தயாராக இருக்கிறார் என்கிற நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எலிசாவை பார்த்து சொல்லுகிறான், உனக்கு இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை நான் தருவேன் என்று சொல்லி, கர்த்தர் உனக்கு தருவார் என்று சொல்லி 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொன்ன உடனே, நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி எலியா சொல்ல அதற்காகவே காத்திருந்தான். அதே போல தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிப்ரவரி மாதத்தில் கொஞ்சம் ஆண்டவரை காணுங்கள், கண் திறந்து பாருங்கள். உங்களுடைய இரட்டிப்பான வரம் கிடைக்கும்படியாக, நன்மை கிடைக்கும்படியாக, கன மகிமை நித்திய பேரின்பம் கிடைக்கும்படியாக நீங்க காத்திருங்க. கண் வச்சு பாருங்க, கண் வச்சு பாருங்க, டைம் போட்டு பாருங்க, விடாப்பிடியா ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் கர்த்தர் இந்த மாதத்துல உங்களை உயர பண்ணுவார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்களும் என்னோடு கூட இணைந்து கண்களை மூடி இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில கர்த்தாவே, உடைய பிள்ளைகள் பட்ட வெட்கத்திற்கு பதிலாக, லட்சைக்கு பதிலாக, அவமானங்களுக்கு பதிலாக, தோல்விகளுக்கு பதிலாக கர்த்தர் இரண்டத்தனையான பலனை வைத்திருக்கிறீர். இரண்டத்தனையான சுதந்திரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறீர். இரட்டிப்பான சுதந்திரம், இரண்டத்தனையான பலன் உடைய பிள்ளைகள் விதைத்திருக்கிறார்கள். அது 1, 30, 60, 100 பலன் கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். ஜெபித்த ஜெபத்திற்கு பலனற்று போகாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. எப்படியாவது அது பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்ட வேணுமே என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நித்திய பேரின்பம், நித்திய சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சி என்று சொல்லி எல்லாவற்றையும் கர்த்தர் பேக்கிங்காக கர்த்தர் வைத்திருக்கிறபடினால் நமக்கு நன்றி. உடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். பிப்ரவரி மாதம் ஆண்டவரே கடைசி நாள் முடிகிறதற்குள்ளாக உடைய பிள்ளைகள் பல விதத்தில் உயர்ந்து நிற்பார்களாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். லேசான உபத்திரவம் என்று சொல்லி அவர்கள் லேசாய் அதை அனுபவித்து கொண்டே போய் கஷ்டப்படுகிறதை விட கர்த்தர் உயர வைத்திருக்கிறார் என்கிற தொடர்ந்த சந்தோஷத்தை அனுபவிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வசனங்களின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.